இன்னைக்கு நம்மளுடைய அரசு அதிகாரிகள் வந்து உங்களோட பணம் கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஊழல், இங்க பார்த்தாலும் ஊழல் தானே சந்திச்சிங்க. பார்த்ததெல்லாம் ஊழல், போற இடம்லாம் ஊழல், ஒரு டிரான்ஸ்ஃபர் போடணும்னா ஊழல், ஒரு இடத்துல நம்மளோட தேவை கேட்டு போனாலும் 1000 ரூபா கொடுப்பியா, 500 ரூபா கொடுப்பியா, இதை மட்டும்தான் நம்மளோட காதல கேட்டிருப்போம் இல்லையா? தேவையான சரியான எல்லா விதத்திலும் நமக்கு நியாயம் இருந்தும் ஊழல்ங்கிற ஒரு போர்வையினால நம்மள மூடி ஒடுக்கி வைக்கப்பட்டோம். இனி அப்படி ஒரு ஆட்சி நம்ம ஆட்சி கிடையாது, அப்படி ஒரு சூழல் நமக்கு வராது என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பணம் கேட்டால் உடனே நீங்க புகார் தெரிவிக்கலாம். யாரும் வந்து பயப்படாதீங்க. உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ஏரியாவில் இருக்க உங்க கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவர்கள் மூலமாக நீங்க பதிவு பண்ணலாம். உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொரு முக்கியமான பதிவு பண்றேன். இன்னைக்கு நம்மளுடைய அரசு அதிகாரிகள் வந்து உங்களோட பணம் கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, கேட்க தோணுனாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க கொடுக்கவும் கூடாது, பழைய பழக்கத்திலே செஞ்சிடக்கூடாது எதுவும், சரிங்களா? பணங்கிறது நம்ம தேவைக்கு தான், ஊழலுக்கு கிடையாது. நம்ம வந்து தப்பு, நம்ம வாங்குறதும் தப்பு. அதே மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், அண்ணனுடைய தலைமையில சொல்றேன், உங்கள் சகோதரியா சொல்றேன், தயவு செய்து மக்களுக்கு சேவை செய்யும் போது யாருக்கிட்டையும் எந்த விதத்திலும் 1 ரூபா பணமும் வாங்கிறாதீங்க, அதிகாரத்தோட பேசுறாதீங்க. நம்ம மக்கள் இருக்காங்க, நம்மளை நம்பி மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை 1% நம்ம எடுத்துடவே கூடாது. அதை மட்டும் இந்நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த நம்பிக்கையோடையும் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நான் அவங்களை நம்புகிறேன் முழுமையா. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் நம்ம யாருமே நம்மளுடைய ஆளுமைங்கிற ஒரே கட்டுப்பாட்டில் பொறுமையில பேசக்கூடாது, இவங்கள அதிகார தோரணையும் பேசக்கூடாது. தப்பு செய்கிறவங்களையும் நம்மளுடைய தன்மையான பேச்சை அவங்கள மாற்றும். சில பேர் தூண்டுதல்ல அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்ம ஆட்சியை கண்டு அவங்களுக்கு பயம், 2வது நம்ம கூட சேர்ந்து பயணிக்க விருப்பமும் படுறாங்க. ஆனால் ஒரு சில பேருடைய தூண்டுதல், மிரட்டல், இன்னல்கள் மத்தியில் சிக்கிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள், ஒரு 6 மாச காலம் எல்லாம் மாறிடும். அவங்க முழுமையா நம்மளுடைய ஆட்சிக்கு பக்கபலமா திரும்பி நம்ம பக்கமே வந்துருவாங்க. அதனால தயவு செய்து யாரையும் ஹெட்வேடா பேசாதீங்க, உரிமையில பேசாதீங்க. அரசு அதிகாரிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பணம் கேட்டா கொடுக்க வேண்டாம், ஆனா கேட்கவும் மாட்டாங்க. 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.